ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ வில் see opportunities instead of obstacles. அதாவது நீங்கள் ஒரு நேர்மறை எண்ணம் கொண்டவராக இருந்தீங்கனாக்கா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்ப்பீங்க. அதில் வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணவே மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. அப்படின்றது தான் இந்த கோட்டோடைய பொருள். நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம பார்த்து தடைக்கற்களெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி பயணிப்போம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளெஃப்ட் சென்டென்ஸில் நெகட்டிவ்ஸ் அண்ட் இன்டராகேட்டிவ்ஸ். ஏற்கனவே நம்ம கிளெஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், இட் கிளெஃப்ட் பார்த்துருக்கோம், சியூடோ கிளெஃப்ட் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அதே கிளெஃப்டில் நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி எழுதலாம், அடுத்தது இன்டராகேட்டிவ்னா கொஸ்டின்ஸ், கேள்விகளை எப்படி நம்ம கிளெஃப்டில் கேட்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கிளெஃப்ட் அந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை கிளெஃப்ட் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னாக்கா, அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க. கிளெஃப்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது நம்ம ஒரு வாக்கியத்தில் எந்த பகுதி மேலே நம்ம அழுத்தம் கொடுத்து பேச விரும்புகிறோமோ அந்த பகுதியை முக்கியத்துவப்படுத்தி அழுத்தம் கொடுத்து பேசுவதற்கு உதவுவது தான் இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் டைப் இல்லைங்களா? கிளெஃப்ட் சென்டென்ஸில் நிறைய வகைகள் இருக்கிறது. நம்ம அதில் இட் கிளெஃப்ட் பார்த்துருக்குறோம், WH கிளெஃப்ட் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கிளெஃப்ட்லேயே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், அடுத்தது இன்டராகேட்டிவ்ஸ் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள். The function of a cleft sentence is to give prominence to a particular part of a sentence. அதாவது இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு வாக்கியத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதற்கு பயன்படுவது தான் இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்றது. ப்ராமினன்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுவது, அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பேசுவது தான் இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முதல்ல இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எதிர்மறை வாக்கியங்கள். இந்த கிளெஃப்ட் டைப்பில் எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. அதாவது பானு அவங்களுடைய அம்மாவை நேற்று கோயிலுக்கு அழைத்து செல்லவில்லை அப்படின்றது தான் இந்த வாக்கியம். இந்த வாக்கியம் ஒரு சாதாரண வாக்கியம். இதை நம்ம கிளெஃப்ட் சென்டென்ஸ் படி நெகட்டிவில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாங்களா? இதை பாருங்கள். இந்த ஸ்லைடு ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச போகிறோம். இதை பாருங்கள். சென்டென்ஸ் ஒரிஜினல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. பானு அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், டேக் அப்படின்றது வேர்ப், ஹர் மதர் அப்படின்றது ஆப்ஜெக்ட், டு த டெம்பிள் அப்படின்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், எஸ்டர்டே அப்படின்றது அட்வர்பியல். இப்போ நம்ம பேச போகிறது யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோன்னு பார்த்தோன்னாக்கா, பானு. இப்போ இந்த பானுன்றவங்க தான் சப்ஜெக்ட் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், கீழே ஆன்சர் பாருங்கள். இட் வாசன்ட் பானு ஹூ, இல்லைனா தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் ஹூ போடலாம், இல்லைனா தட் போடலாம். தட் டுக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. அதாவது பானு அவங்க அம்மாவை நேற்று டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகவில்லை அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இட் வாசன்ட் பானு ஹூ டுக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. இதில் நம்ம ஏன் வாசன்ட் போடுறோம், ஏன்னாக்கா இதில் எஸ்டர்டே அப்படின்றது நேற்று நடந்தது இல்லைங்களா? இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? இந்த டிட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸுடைய பீவர்ப் இது. அதனால் நம்ம இங்கே வாஸ் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் பீவர்பை போடுறோம். இட் வாஸ் இன் பானு
who took her mother to the temple yesterday. அப்படி இல்லைனா it wasn't Banu that took her mother to the temple yesterday. இப்போ wasn't அப்படின்னாலே not அப்படின்னா was not அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னா அந்த வாக்கியத்தில் not அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கும். பானு அவங்க அம்மாவை நேற்று இதுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலை அப்படின்றது தான் இதுக்கு வந்து பொருள். அடுத்த ஸ்லைடு பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா அந்த வாக்கியத்துடைய ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரிஜினல் சென்டென்ஸ் வந்து பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. இதில் பானு சப்ஜெக்ட், டேக் வெர்ப், ஹர் மதர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஹர் மதர். அப்போ எப்படி நம்ம எழுதலாம் பாருங்கள், இட் வாசன்ட் ஹர் மதர் ஹூ ஆர் ஹூம் that Banu took to the temple yesterday. அதாவது பானு வந்து நேற்று அவங்க அம்மாவை டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகலை அப்படின்றது தான் இதுக்கு வந்து பொருள். அப்போ இட் வாசன்ட் ஹர் மதர் whom or who that Banu took to the temple yesterday. இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது அட்வர்பியல். அட்வர்பியல் அப்படின்னாக்கா டுடே, எஸ்டர்டே, நேரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அட்வர்பியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது அந்த அட்வர்பியல். பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே அப்படின்றது ஒரிஜினல் சென்டென்ஸ். இதில் அட்வர்பியல் வந்து எஸ்டர்டே, நேற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் பாருங்கள், இட் வாசன்ட் எஸ்டர்டே தட் பானு டுக் ஹர் மதர் டு த டெம்பிள். நேற்று அவங்க அம்மாவை பானு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு அர்த்தம். அப்போனா வேறு என்றைக்கோ கூட்டிகிட்டு போயிருக்கிறா, நேற்று அவள் வந்து கூட்டிகிட்டு போகல அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ நம்ம வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் சென்டென்ஸ் பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. இதுக்கு வந்து நம்ம ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எதுன்னு பார்த்தோன்னா டு த டெம்பிள் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலாம், இட் வாசன் டு த டெம்பிள் தட் பானு டுக் ஹர் மதர் எஸ்டர்டே. அதாவது டெம்பிளுக்கு பானு அவங்க அம்மாவை நேற்று கூட்டிகிட்டு போகல. அப்போ பானு அவங்க அம்மாவை நேற்று வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கிறா, டெம்பிளுக்கு அவள் என்ன பண்ணலை, கூட்டிகிட்டு போகல அப்படின்றது தான் இதோடைய பொருள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளெஃப்ட் டைப்பில் வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி, ஆப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி, அட்வர்பியலில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அடுத்தது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது போகலாங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கிளெஃப்ட்லேயே இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். அதாவது இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸை பயன்படுத்தி கேள்வி நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான். அதே ஒரிஜினல் சென்டென்ஸ் இதுதான். இதை வந்து நம்ம கேள்வியாக மாற்றிக்கிறோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பானு டிட் நாட் டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா. இதையே நம்ம எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றலாம் அப்படின்னாக்கா, இந்த டைப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நெகட்டிவ் நாட்டை வந்து எடுத்துட்டேன். நெகட்டிவை எடுத்துகிட்டு இதை பாசிட்டிவாகவே நம்ம கேள்வி கேட்குறோம் பாருங்கள். டிட் பானு டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. நேற்று பானு அவங்க அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. இதை நம்ம வந்து எப்படி கிளெஃப்டில் எழுதலாம், கிளெஃப்டில் வந்து கேள்வி எப்படி கேட்கலாம். இந்த ஸ்லைடு பாருங்கள். இந்த ஒரிஜினல் சென்டென்ஸ் டிட் பானு டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். வாஸ் இட் பானு ஹூ டுக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. அதாவது நேற்று வந்து பானுவோட அம்மாவை பானு தான் கூட்டிகிட்டு போனாலா கோயிலுக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. வாஸ் இட் பானு, பானு தான் கூட்டிகிட்டு போனதா நேற்று அவங்க அம்மாவை கோயிலுக்கு அப்படின்னு இதில் கேள்வி கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து ஹர் மதர் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஆப்ஜெக்டை வந்து இப்போ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கேள்வி கேட்கலான்னு பாருங்கள். வாஸ் இட் ஹர் மதர் தட் பானு டுக் டு த டெம்பிள் எஸ்டர்டே. நேற்று வந்து அவங்க பானுவோடைய அம்மாவை தான் பானு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் அட்வர்பியல். அதாவது என்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் சென்டென்ஸ் டிட் பானு டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. இதை கேள்வியாக நம்ம மாற்றும் போது வாஸ் இட் எஸ்டர்டே தட் பானு டுக் ஹர் மதர் டு த டெம்பிள். நேற்று தான் பானு வந்து அவங்க அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஆன் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம்? கிளெஃப்டில் பாருங்கள். டிட் பானு டேக் ஹர் மதர் டு த டெம்பிள் எஸ்டர்டே? இதுதான் வந்து கேள்வி. இதை வந்து இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து டு த டெம்பிள் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் பாருங்கள். Was it to the temple that Banu took her mother yesterday? அதாவது நேற்று வந்து பானு அவங்க அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? கோயிலுக்கு தான் அவள் கூட்டிகிட்டு போனாலா அப்படின்னு கேட்குறோம். இதுதான் வந்து இந்த கேள்வி எப்படி கேட்குறது அப்படின்றது, இந்த கிளெஃப்டை பயன்படுத்தி அதாவது எப்படி வந்து கேள்வியில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் கிளெஃப்டில், அடுத்தது வந்து கிளெஃப்ட் சென்டென்ஸை பயன்படுத்தி கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம இட் கிளெஃப்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நெகட்டிவ் வந்து சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணோம், ஆப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணோம், அப்புறம் அட்வர்பியலில் ஃபோக்கஸ் பண்ணோம், அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸில் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி கொஸ்டின் கேட்குறதும் அதே மாதிரி தான். இன்டராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி கேட்குறது இல்லைங்களா? கேள்வி கேட்குறதுலையும் நம்ம இந்த 4 முறையிலையும் நம்ம வந்து கேள்வி கேட்டோம். சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணோம், ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணோம், அட்வர்பியலை ஃபோக்கஸ் பண்ணோம், அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த கிளெஃப்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக இது வரைக்கும் இது வந்து 4வது வீடியோ நம்ம போடுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்காவோ இல்லை உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.